Taste the Daily. மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் முக்கிய கட்சிகள் சார்பில் யார் யார் போட்டியிடக்கூடும் என்பது குறித்து பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜன். அவரிடம் பேசலாம். ராஜன், தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய கட்சிகள் சார்பாக யார் யார் எந்தெந்த வேட்பாளர்கள்லாம் போட்டியிட போறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. தற்பொழுது 2014ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயத்துரை பாராளுமன்ற தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அவரை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி அவர் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் தற்பொழுது தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கினார். இவர்கள் இரண்டு பேர் போட்டியில் திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தூத்துக்குடியில் பணியாற்றி வருகிறார். தற்பொழுது அவர் பணி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பது குறித்து அவர்களது திமுக தொண்டர்கள் அனைவருமே மீண்டும் தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்பது குறித்து விருப்ப மனு என்பது அளித்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அதிமுக சார்பில் SR வேலுமணி என்பவர் விருப்ப மனு என்பதை அளித்திருக்கிறார். அவர் தற்பொழுது சென்னை டி நகரில் பகுதி செயலராக தற்பொழுது பணியாற்றி வருகிறார். அவரும் விருப்ப மனு என்பதை அளித்திருக்கிறார். இவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் தூத்துக்குடியில் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜெயத்துரை MP அவர்களின் சகோதரன் ஆவார். மேலும் இவரும் விருப்ப மனு தற்பொழுது வேலுமணி என்பவர் அளித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவரது மகள் டாக்டர் புவனேஸ்வரி என்பவரும் விருப்ப மனு அளித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து அதிமுக கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவராக இருந்த சுதாகர் அவர்களும் விருப்ப மனு என்பது அளித்திருக்கிறார்கள். பாஜக சார்பில் தூத்துக்குடியில் முன்னாள் மேயராக பணியாற்றிய சசிகலா புஷ்பா அவர்களும் தனது விருப்ப மனு என்பதை அளித்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து விவேகம் ரமேஷ் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சித்தரங்கன் ஆகியோர் தற்பொழுது விருப்ப மனு என்பதை அளித்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு மேற்பட்ட 20க்கும் மேற்பட்டவர் தூத்துக்குடி MP பாராளுமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு என்பதை அளித்திருக்கிறார்கள். விரைவில் வரக்கூடிய அந்த தேர்தலில் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது தெரிய வரும். ராதா, திமுக சார்பாக கனிமொழி, அதிமுக சார்பாக SR வேலுமணி, மேலும் பாஜக சார்பாக சசிகலா புஷ்பா, முன்னாள் MP சசிகலா புஷ்பா ஆகியோர் போட்டியிட இருக்கிறார்கள். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜன், விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.